சொந்தங்களுக்கு வணக்கம். பரிச்சாத்தமாக போய்கொண்டிருக்கணும் பாருங்க. எங்களோட ரீசார்ஜ் டீமை விட்டு டெஸ்ட் பண்ணுறோம். எங்களோட லிபராட நீளத்தில் இருக்கிறோமே, இந்த கலரை மறக்க இயலாது. ஸோ அந்த கலர் தான் எனக்கு லக்காக வருது. இந்த கலர்லாம் நான் நிறைய ஒரு ராய்டு கொண்டு போக போகிறேன். ஒரு ஸோ உலகமே தெரியுதோ? கடல் தெரியுதா, உலகம் தெரியுதா? காத்தாடு தெரியுதா? சங்குப்பட்டி தெரியுதா? ஒரு அனுபவ பகிர்வு இது. ஒரு பரிச்சாட்டமாக வந்து நான் மேலே போய்கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக நல்லா தான் இருக்குது. எங்களோட ரீச்சாக சுற்றளவை அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். ஹாய் ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. இது என்ன சந்தோஷம் என்று சொல்லி சொன்னால், முதலாவது இலங்கையில் இப்படியான ஒரு விஷயம் முதல்ல ரீச்சாவில் இருக்குது. அது ஒரு ரீச்சாக்கு பெருமை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு சரி, பெரியாக்களுக்கு சரி. இதில் போய் ஏறி ஒரு ரவுண்டோடு போய் வாரது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக கொடுக்குது. என்னென்னா உள்ளுக்குள்ள இருந்து பார்க்கல எங்களோட வளாகம் மட்டுமில்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களோட தேசத்தினுடைய ஒரு அழகு மிகுந்த ஒரு இடம். எல்லாம் என்ன சொல்கிறது, பராமரிப்பு இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் எல்லாம் ஒரு காடு மாதிரி வச்சிருந்தாலும் கொஞ்சமாக மிளிர் ஊற்றி கொண்டு வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காத்தாடி, சங்குப்பட்டியில் இருக்கிற காத்தாடி, இந்த ஃபேன்கள் தெரியுது அவங்களுக்கு. சங்குப்பட்டி எங்கே இருக்குது, ஜக்கச்சி எங்கே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்னும் மேலே போயில நான் சங்குப்பட்டியில் இருக்கக்கூடிய காத்தாடிகள் கூட உங்களுக்கு ரீச்சாலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி அப்படியே எங்கால சுற்றி பார்த்தீங்கன்னா வேட்டிய காணி எரியுது. அதிலும் புகை மண்டலமாக கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் கடற்கரை எல்லாமே இங்கால தெரியுது. கடல் தெரியுதா அவங்களுக்கு தெரியல. பட் படிவாக காட்டில் சோழியல் 12 பட்ஜெட் முடிவு வந்து கடற்கரை. ஸோ அது உங்களுக்கு எனக்கு பார்க்க தெரியுது. நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் பின்னுக்கா போகிறேன். இப்போ வந்து நான் உச்சத்தில் நிற்கிறேன். எங்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இல்லை, இந்த மெஷின் உச்சத்தில் நிற்கிறேன். அதுக்கு அந்த மீன் வளர்க்குற குளம் தெரியுது. அந்த மீன் வளர்க்குற குளம் அது சும்பனை பார்க்குறோம். இதில் வந்து கிளாப்பியா மீன் வளர்க்குறோம். கிட்டத்தட்ட 40 மீன் கிட்டே இருக்குது. ரீச்சான ரோலர் கோஸ்டர் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரீச்சானுடைய புதுசாக வரப்போகிற வாட்டர் பார்க். பெரிய ஒரு தண்ணியில் விளையாடக்கூடிய மாதிரியான பெரிய ஒரு விஷயம் தொடங்கி நடந்து வந்து இருக்குது. வேலை மரமாக போகுது. அடுத்த கட்டமாக அவங்கள அதில் கொண்டு போய் காட்டலாம் என்று சொல்லி. ஸோ இது ரீச்சாவுடைய வளாகத்தினுடைய வியூவை வந்து மேலே வந்து பார்க்க எப்படி இருக்கின்றதை உங்களுக்கு முதல்ல பரிச்சார்த்தத்தில் வந்து மழையும் வந்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்துது. இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ள தான் வார 17, 18, 19 ஆகிய தினங்களில் வந்து மாதுளம்பழம் முருங்க விட போகிறோம். இல்லை நேற்று அடிக்க விட்டுருக்கிறோம். அதில் ஃபுல்லாகவே வந்து மாதுளை தான். இது அடுத்த ஜனவரி, பிப்ரவரிக்குரிய தோட்டம் வந்து இங்கே நிறைய தயாராகி கொண்டிருக்கு. வட மாகாணத்தில் வந்து ஆகக்கூடிய மாதுளைகள் பயிர் செய்யக்கூடிய இடம் வந்து ரீச்சா. அங்கால பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையாக ஒரு தூணுகள் நட்டு கிடக்கு. அதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வருது, ட்ராகன் ஃப்ரூட் ஏரியா. ஸோ இது வந்து ரீச்சாவினுடைய ஒரு இன்டோர் கேம். இதுக்கு வந்து நிறைய கேம்கள் இருக்குது, கப்பல் இருக்குது, நிறைய கேம்கள் வந்து நீங்கள் விளையாடலாம். இதுதான் ரீச்சானுடைய நெய்தல் உணவகம். இந்த வட மாகாணத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற உணவகமாக மாறிக்கொண்டது ரீச்சா ஹலால் உணவகம். இது ரீச்சாவினுடைய முகப்பு. இது ரீச்சாவினுடைய ஐஸ்கிரீம் பார்லர். மேலே பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூகள் எல்லாம் வந்து இப்படி அமையாது.
ஸோ மேலே வரைக்கலாம் இந்த வியூவிலலாம் தெரியும். இங்கே ரோலர் கோஸ்டர் இருக்குது, இங்கால இன்னொரு கேம் இருக்குது, இங்கால வந்து 90 சினிமா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 90 சினிமா வாங்கலாம். 12 பேர் ஒரே நேரத்துலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி. அதுக்கு மேலே வந்து ஒரு கூல்ட்ரிங்க் கடை வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்கியதாக தான் இருக்குது. ரீச்சாக இதில் ட்ரெயின் வந்து கான்கிரீட் போடுற வேலை நடக்குது. க்ரெயின் இல்லை, இது சிமெண்ட் வந்து இருக்குது. சிமெண்ட் வந்து ரெடியாகி கொண்டிருக்கு பார்த்த வேலைப்பாட்டுக்கு. இதில் என்ன மகிழ்ச்சின்னு சொல்லிச்சோன்னா, இந்த பெரிய மிஷினை வந்து பூட்டி முடித்தது ஒரே ஒரு சைனீஸ் இன்ஜினியர் தான் வந்தது. மிச்சம் எல்லாமே எங்களுடைய பணியாளர்கள், ரீச்சாவினுடைய பணியாளர்கள் தான் முழு வேலையும். எலக்ட்ரிக் வேலையாக இருக்கலாம், வெல்டிங் வேலையாக இருக்கலாம், கான்க்ரீட் வேலையாக இருக்கலாம், ஃபவுண்டேஷனாக இருக்கலாம். எல்லாம் சட்டப்படி போட்டு எக்ஸ்ட்ராவாக எல்லாம் வந்து சைனீஸ்காரன் அந்த ட்ராயிங்கை விடவும் எக்ஸ்ட்ராவாக எல்லாம் போட்டிருக்கிறோம். என்னென்னா பாதுகாப்பு முக்கியம்ன்றனால எல்லாமே எக்ஸ்ட்ராவாக எல்லாம் போட்டு சட்டப்படி எல்லாமே தயாராகிக்குது. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எல்லாமே சந்தோஷமாக வந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை நாங்கள் 18ஆம் தேதி சட்டபூர்வமாக வந்து அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ அதுவரையும் நீங்கள் பொறுமை காத்து வந்து இதில் இருக்கிற வரை எங்களுடைய அனுபவத்தை பாய்ந்து கொள்ளுங்க. சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ மகிழ்ச்சி உச்சம் ரீச்சாக மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.